ஒரு வள்ளிக்கிழங்கு குழியில் கிடந்த குழந்தை பின்னாளில் முருகப்பெருமானின் மனைவியாக ஆனாள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த அதிசயமான வள்ளியின் கதையை இப்போது பார்க்கலாம். வள்ளிமலையின் வேடர்குலத் தலைவர் நம்பிராஜனுக்கு காட்டில் ஒரு அதிசயக் குழந்தை கிடைக்குது. வள்ளிக்கிழங்கு எடுத்த பள்ளத்தில கிடைத்ததால் அந்த அழகான பெண் குழந்தைக்கு வள்ளின்னு பெயரிட்டு செல்லமா வளர்க்கிறாங்க. வளர்ந்து பெரியவளான வள்ளி தன் குல வழக்கப்படி தினைப்புனம் காக்கப் போறா. பறவைகளை விரட்டிக்கிட்டே அவளோட மனசு முழுக்க நிறைந்திருந்த முருகப்பெருமானை நினைத்து உருகி உருகி காதலோடு பாடுறா. வள்ளியின் இந்த தூய்மையான பக்தியைப் பார்த்து நாரத முனிவர் நேரா முருகன் கிட்ட போய் விஷயத்தைச் சொல்றாரு. வள்ளியைச் சோதிக்க முருகன் முதல்ல ஒரு இளம் வேடனா வராரு. வந்து நயம் பேசி வம்பு இழுக்க வள்ளிக்கு கோபம் வருது. அந்த நேரத்துல வள்ளியோட அண்ணன்மார் வர முருகன் சட்டென ஒரு வேங்கை மரமா மாறி அவங்கள ஏமாத்துறாரு. அண்ணன்கள் போனதும் முருகன் ஒரு வயசான கிழவர் வேஷம் போட்டு வராரு. வள்ளி கொடுத்த தேனும் தினைமாவும் சாப்பிட்டுட்டு, என் தாகத்தை தீர்த்த பெண்ணே, அப்படியே என் தனிமையையும் தீர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. கோபமடைந்த வள்ளி அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்புறா. தன் தம்பியோட காதலுக்கு உதவ அண்ணன் விநாயகர் ஒரு பெரிய மத யானையா மாறி மிரட்டலா வராரு. பயந்து போன வள்ளி வேற வழி இல்லாம அந்த கிழவரையே ஓடிப்போய் கட்டிக்கிட்டு, என்னை இந்த யானைக்கிட்டிருந்து காப்பாத்துங்க, நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன் கதர்றா. என்ன கல்யாணம் பண்ணிப்பியா கிழவர் கேட்க, பயத்துல வள்ளி சரி சரின்னு சம்மதிக்கிறா. வள்ளி சம்மதிச்ச அடுத்த நிமிஷம் யானை சாந்தமாகுது. கிழவரா நின்றவர் மறைந்து மயில் வாகனத்தில் பேரழகோடு முருகப்பெருமான் காட்சி தர்றாரு. தன் காதலனை அடையாளம் கண்ட வள்ளி ஆனந்தக் கண்ணீர் வடிகிறா. வேடர் குலமே திரண்டு வர தேனும் தினையும் அதிரடிக்க வள்ளி கல்யாணம் கோலாகலமா நடக்குது. தூய்மையான அன்புக்கு இறைவன் அடிமையாவார் என்பதற்கு இந்த வள்ளியின் கதையே சாட்சி. உண்மையாக நேசித்தால் இறைவனே நம்மை தேடி வருவார் என்பதை உணர்த்தும் அற்புதமான கதைதான் வள்ளி முருகன் திருமணக் கதை. வேல்வேல் வெற்றிவேல், முருகனுக்கு அரோகரா.